ஹாய், நாங்கள் இன்னைக்கு ஜம்முவில் ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறோம். ஒரு 20 பேருக்கு, 22 பேருக்கு. ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை அண்ட் ஆனியன் ரைத்தா அது எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். அந்த கிளிப்பிங்ஸை இந்த வ்ளாகில் நீங்கள் பாருங்கள். அரிசி எடுத்து ஒரு 3-3.5 கிலோ பக்கம் நான் ஊற வச்சுட்டேன். வெங்காயம் ஒரு 900 கிராம்ஸ் இருக்குது. 1 கிலோவுக்கு ஒரு 100 கம்மி. அதே மாதிரி தக்காளி ஒரு 750 கிராம்ஸ் போட்டால் போதும், இல்லை ஒரு 800 கிராம்ஸ் போட்டால் போதும். புதினா தேவைக்கேற்ற ஒரு கட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் 15 பேருக்கு நான்வெஜ்ஜு, ஒரு 7 பேர் 8 பேருக்கு வெஜிடேரியன். அது செய்யணும் தனித்தனியாக. சரி, பார்த்துடலாம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம் வெட்டின உடனே அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வட்டாவை நான் அடுப்பில் ஏற்றிடுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன அடுப்பு. ஸோ அதில் இருக்கிறதே பெரிய பிக் பர்னரில் நான் அடுப்பு வட்டா ஏற்றிட்டேன்னா இது ஒரு பக்கம் ஸ்லோவாக வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். கார்லிக் மட்டும் உரித்து வச்சுக்கோங்க. ஓகே, இது 900 கிராம்ஸ் வெங்காயம், தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி 900 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு 800 கிராம்ஸ் எடுத்தாலுமே தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது 900 கிராம்ஸ்ன்றதுக்கு நீங்கள் 3 kgக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோ பக்கம் போட்டாலும் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய்க்கு நான் ஒரு 750 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கிலோவுக்கு நான் ஒரு 250 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதால் தான் இது ஒரு 250 வருது. ஒரு இதில் 3 ஊற்றிருக்கேன். ஸோ நெய்யோடு சேர்த்து நம்ம 750 அந்த அளவுக்கு நம்ம உருக்கி அந்த எண்ணெய்க்கு பதில் கொஞ்சம் நெய்யும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, பிரியாணிக்கான ஸ்பைசஸ்ஸு ஒரு கிலோவுக்கு 4 கிராம் வீதம் ஒரு 12 to 15 கிராம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 to 5 இலை 3 கிலோவுக்கு. அப்புறம் கல்பாசி, பட்டை, அனாசி பூ, கொஞ்சம் ரோஜா மொக்கு, மராத்தி மொக்கு, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இங்கே ஃப்ரை ஆகிற நேரத்தில் ஒரு 15 கிராம் சோம்பு அதனோட சேர்த்துக்கலாம். இது இப்போ எல்லாமே பொரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ஒரு 900 கிராம்ஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த பதம் ஆன பிறகு தான் நான் தக்காளி போடுவேன். ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நீங்கள் வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக தீஞ்சிடக்கூடாது. நல்லா வெங்காயம் அந்த வெள்ளையே தெரியாமல் மோஸ்ட்டு நிறைய இந்த கோல்டு கலரில் இருக்குல்ல, அந்த டைமில் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்த உடனே கூடவே ஒரு 600 ml தயிர். ஓகே, தயிர் சேர்த்த உடனே நீங்கள் ஒரு 300 இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 450 பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இல்லைனா அந்த தண்ணி சுண்டுறதுக்கே டைம் ஆகும். தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ண வேண்டியதான். இது எல்லாமே ஒன்றாவே குக் ஆகலாம். எல்லாம் தக்காளி குழஞ்ச பிறகு போடுவாங்க. அப்படி போடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டைம் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இது எல்லாமே ஒன்றா போட்டிங்கனாலே ஒன்றாவே குக் ஆயிரும். இப்போ 3/4 பங்கு உப்பு நம்ம போட்டுக்கணும். பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதில் 3/4 பங்கு உப்பு போட்டாச்சு. மீதியை நம்ம ரைஸ்லாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போடுவோம். இப்போ இது 3/4 பங்கு வெந்துட்டு இருக்கும்போது ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக, கரம் மசாலா ஒரு 15 கிராம் to 20 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் 3 கிலோவுக்கு. காஷ்மீரி சில்லியும் நம்ம ரெட் சில்லியும் சேர்த்து நம்ம தேவைக்கான காரம். நான் இது மட்டும் எத்தனை கிராம் போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு காரம் இருக்கும். சில பேர் ரொம்ப அல்சராக இருப்பீங்க, அவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, மேலே செஞ்சுட்டு ஹைட் இல்லாத காரணத்தால் ஹைட் இல்லையா? நான் 170 எனக்கே இருக்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்ல கலர், நல்ல கலர் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக போடும்போது கொஞ்சமாக அந்த நெய் ஊற்றுவீங்களே, அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கடை பிரியாணி மாதிரி. கடை பிரியாணி மாதிரி இல்லை, கடை பிரியாணி தான் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கோம்.
பாருங்க இங்க சின்ன ஷெஃப் பாருங்க. ரொம்ப இழுக்காது, அப்புறம் இது பண்ணி போட முடியாது. எல்லாம் கட் பண்ணணும். பிரியாணி செய்யறது மட்டும் தான் கட் பண்ணிடணும். ரிமூவ் பண்றவா இதுல. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் வீதம் நம்ம ஒரு 3 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம். சீடெல்லாம் நீக்கிட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 கிலோவுக்கு 3 கிலோ தான் போடணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 4.5 கிலோ பக்கம் போடுறோம். ஏன்னா பீஸ் கணக்கு ஒரு ஆளுக்கு 3 பீஸ் வீதம் ஒரு 15 பேருக்குன்றதுனால நம்ம வந்து ஒரு 45 to 50 பீஸ் நம்ம போடுறோம். ஓகே, கொட்டிடு அப்படியே பாரு சாயுது. ஓகே, அடுத்து வந்து கறியை குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதினா போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. எல்லாம் வந்து ரைஸ் போட்ட பிறகு புதினா போடுவாங்க. ஆனால் நான் இதிலே வந்து போட்டுட்டு வதக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஸோ போடுங்க டக்குன்னு. ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு 3 கைப்பிடி புதினா போட்டாலே போதும். தண்டோட கட் பண்ணி போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து பிரியாணி வந்து வெள்ளையாக ஆகிடும். அந்த தண்டு ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதில் டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். ஸோ தனியாக இலையாக போடுறது தான் நல்லது. கறி வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே வந்து பக்கத்தில் தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட சின்ன அடுப்பு இருக்கிறதுனால தண்ணி தனியாக சுட வச்சுட்டா அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சோம்ல, அது வந்து கொஞ்சமாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி கொட்டிக்கலாம். கொட்டுங்கப்பா. மீதி ரைஸையும் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போடணும். நான் காமிக்கிறேன். இது வந்து 3 kg ரைஸ் நம்ம கொட்டியிருக்கோம். இதே நல்லா உபரியாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதை நம்ம மீதி வச்சுருக்கோம்ல அந்த 750 ml அதில் கொஞ்சம் மீதி நெய்யாக போட்டு மூடி வச்சுட்டு மேலே தோசைக்கல்லில் வந்து நம்ம தம் போட போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம சிம் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப நிறையன்றதுனால சிம் வச்சுன்னா அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, வைக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் ஊரில் கிடச்சிதுன்னா ஏதாவது கொட்டாங்குச்சி, இல்லைப்பா சென்டராக இல்லை, ஏதாவது கொட்டாங்குச்சி அந்த மாதிரி கொளுத்தி மேலே வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சென்டராக இல்லைப்பா. ஹாய், நல்லபடியாக வந்து பிரியாணி செஞ்சாச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன சாரி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி வந்து நான் செஞ்சேன்ல, அது லாஸ்ட்டாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து ஈவினிங் தான் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை மதியானத்துக்கு அப்படின்னு 11 மணிக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் கடைன்னு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும் இல்லைங்க, எல்லா ப்ராசஸும் வெங்காயம் காய்கறிலாம் வெட்டுறது, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வேறு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அதுக்கே வந்து ஒரு 1:30 மணி போல் ஆயிடுச்சு. அப்புறம் கார் வந்துடுச்சு. இவரோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த ஒரு பரபரப்பில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ஷூட் பண்ண வந்து மறந்துட்டோம். பட் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொன்னாங்கன்னு இப்போ வந்து சார் சொல்லுவார். ஹாய் சார், பிரியாணி எப்படி இருந்தது, ரிவ்யூ சொல்லுங்கள். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க எல்லாருமே. வேகமாக பேசுங்க. பிரியாணி சூப்பராக இருந்துச்சா, ரொம்ப அருமையாக இருந்துச்சா. அப்புறம் இங்கே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டாங்க. பிரியாணி கடையா? ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு தாட் இருக்குதான், எனக்கு பிரியாணி ஷாப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மாமாவே பிரியாணி ஷாப் வச்சுருக்கிறதுனால நம்மளும் பிரியாணி ஷாப் வந்து வச்சா, ஆனால் ஜம்முல வச்சா நல்லா ஓடும்ல. ஏன்னா இங்கே ஹோட்டலே நல்ல ஹோட்டல்லாம் இல்லைங்க. ஒன்று இருந்ததுன்னா 5 ஸ்டார் 3 ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குது. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் குடிசையில் ஹோட்டல் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நம்ம சைடு பிரியாணி வந்து நல்ல டிமாண்டாக போகும்னு நினைக்கிறேன் இங்கே. நல்லா சீக்கிரமாக ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருவேன் தான். ஜிவின் பிரியாணி. ஆமாம், இவனை வச்சின்னு ஒன்றுமே செய்ய முடியலங்க. கிளிப்பிங்ஸே எடுக்க முடியல, கத்திக்கிட்டே இருந்தான். இவனை வச்சு நீ எப்படி செய்யுது? சின்ன சின்ன ஆர்டர் வேணால் ஒரு 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எப்பயாவது நீங்கள் உங்கள் கருணையில் சொன்னீங்கன்னா என்ன செஞ்சு கொடுக்கலாம். மற்றபடி அதெல்லாம் கடை வைக்கிற அளவுக்குலாம் இவன் தம்பி வந்து ஸ்கூல்லாம் போனால் தான் மேபி அது அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குமான்னு தெரில. பட் பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு.
நாங்களே செஞ்சு நாங்களே சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்லலை, உண்மையாகவே எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஊர் கொஞ்சம் ஒரு பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் எடுத்துக்கிறேன், திருப்பி அதை போடுவோம். அப்படியா? சரி, 10 செகண்ட். பிரியாணி சாய். அப்படியா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த டபரா வந்து வட்டாவை வந்து திறக்கும்போது ஐயோ என்னடா நம்ம வீடியோவே எடுக்கலையானா, அதுக்கப்புறம் தான் இவர் வந்து போயிட்டார். இப்போ மணி வந்து 7:30. என்னன்னா இவர் போன பிறகு நான் உட்காந்து யோசிச்சுருக்கிறேன், ஐயோ ஃபோன் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா நான் தான் இவரோட ஃபோனை சைலண்ட்லேயே போட்டேன். வேலை செய்யும்போது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, டைம் வேறு ஆகுது, டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து எந்த ஆர்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் வந்து ட்ரீட் மாதிரி கொடுத்தோம். ஸோ அதனால தான் வந்து நல்லா கறிலாம் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டு 3 கிலோ ரைஸு, ஒரு 5 கிலோ சிக்கனு எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியாச்சு. ஜீவா, மொத்தமாக சாப்பிட்டது ஒரு 25 பேர் இருக்குமா? 26 பேர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க சிக்கன் பிரியாணி. அப்புறம் வெஜ் புலாவ் வந்து நான் சிக்கன் பிரியாணி வந்து என்ன பண்ணேன்னா, நம்மளோட கலர் தெரியும்ல உங்களுக்கு, சிக்கன் பிரியாணி கலர், அந்த கலரில் செஞ்சதுனால வெஜ் புலாவ் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக ஒயிட் கலரில் செஞ்சுட்டேன். சரி, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும்ல, ஒரு புலாவ் மாதிரி செய்யணும். இன்னொன்று வந்து அதை நான் மைண்ட்லேயே செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் தண்ணி ஊற்றும் போதே பாதி பால் பாதி வந்து பாதி தேங்காய் பால் பாதி வந்து தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, இன்னைக்கியோட சூப்பரான நம்ம மெனு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. இங்க பாய் சொல்றேன், இங்க பார்த்து சொல்லு. பாய் சொல்லு. ஜி குட்டி ஜி பாய் சொல்லுங்க. ஓகே.